நிலவின் நட்பு மூன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு அற்புதமான மாலை நேரம் செல்வி என்ற சிறுமி தனது வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்தாள். வானத்தில் மிதந்து கொண்டிருந்த நிலவை அவள் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அதற்குள் நிலா அவளுடன் பேசினது போல தோன்றியது. செல்வி, உன்னுடைய பெயர் என்ன? எனக் கேட்டது. செல்வி அதிர்ச்சியுடன், நான் செல்வி, நீ யார் என்றாள். நான் நிலா. வானத்தில் ஒளிர்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு நட்புக்காக யாரும் இல்லை என்றது நிலா. செல்விக்கு கொஞ்சம் இரக்கம் வந்தது. நீ என்னுடன் நட்பாக இருக்கலாமே என்றாள். நிலவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அது செல்வியை தினமும் சந்திக்கத் தொடங்கியது. இரவில் நிலா ஒளிரும்போது செல்வி தனது கதையை நிலாவுடன் பகிர்ந்தாள். அவள் பள்ளியில் நடந்ததையும் அவளது நண்பர்கள் பற்றியும் அவள் கனவுகளையும் பேசினாள். நிலா அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் செல்வி மிகவும் சோகமாக இருந்தாள். அவளது செல்ல நாய் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மாயமானது. அவள் அவளைப் பற்றி நிலாவிடம் சொன்னாள். நிலா அவளுக்கு ஆறுதல் கூறியது. செல்வி, உன் நாய் கண்டிப்பாக திரும்பி வரும். அதுவரை நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போம் என்றது. அன்றிலிருந்து செல்வி மற்றும் நிலா உண்மையான நண்பர்களானார்கள். நிலா அவளை மனதிற்கு அமைதியளிக்க உதவியது. செல்வி இரவு நேரங்களை காத்திருந்தாள். ஏனெனில் நிலாவுடன் அவள் பகிரும் சிறு உரையாடல்கள் அவளுக்கு மிகவும் இனிமையானது. நாட்கள் சென்றன. செல்வியின் நாய் மீண்டும் வந்தது. அவள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிலாவிடம் இதை பகிர்ந்தாள். நன்றி நிலா, நீ எனக்கு நம்பிக்கையை கொடுத்தாய் என்றாள். அந்த நாள் முதல் செல்வி நிலாவுடன் நட்பாக இருந்தது மட்டுமில்லாமல் அவள் இயற்கையுடன் மேலும் நெருக்கமாக ஆனாள். நிலா செல்வியின் வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத ஒரு நண்பராக இருந்து வந்தது. கதையின் சில முக்கிய அம்சங்கள். செல்வி மற்றும் நிலாவின் தோழமை. ஒரு சிறுமி மற்றும் நிலாவின் அசாதாரணமான நட்பைப் பற்றிய கதை இது. நிலாவின் தனிமை. வானத்தில் தனியாக இருக்கும் நிலாவின் ஏக்கத்தை இக்கதை வெளிப்படுத்துகிறது. செல்வியின் துக்கம் மற்றும் நிலாவின் ஆறுதல். செல்வியின் நாயை இழந்த துக்கத்தில் நிலா அவளுக்கு ஆறுதல் அளிக்கிறது. நட்பின் சக்தி. துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் நட்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இக்கதை விளக்குகிறது.